அனைவருக்கும் வணக்கம். நம்ம கொடுக்காப்புளி மரம் காய் பிடிச்சிருக்குதுங்க. இந்த மரத்துக்கெல்லாம் 2 வயசாச்சு. மொத்தம் 4 மரம் நட்டு இருக்குது. 4 வெரைட்டி. இப்போ 2 வெரைட்டியில காய் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறவாங்க. இது வந்து மேலே சிகப்பா வர்ற உள்ள வெள்ளையா வர்ற ஒரு வெரைட்டிங்க. மேலே சிகப்பா இருக்கு, உள்ள வெள்ளையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இருங்க பொறிச்சிட்டு காமிச்சிக்கலாம். நீங்க மரத்தை காமிங்க, ஜோப்பில் போட்டுக்கலாம். இது வந்து இந்த மேல சிகப்பா இருக்கிற உள்ள வெள்ளையா இருக்கிற வெரைட்டிங்க. எல்லாம் சர்க்கரையாட்ட இனிப்பு. இன்னும் பூவு பிஞ்சு காய் எல்லாமே இருக்குது, பழங்களும் இருக்குது. உங்களுக்கு வெளியில போய் இந்த கலரை காமிக்கிறேன் பாருங்க, செமையா இருக்கு. மேல இருக்குதுங்க பாரு, அந்த பக்கம் வந்து இருக்குது. அப்புறம் பொரிச்சுக்கல. நடும்போது இதையும் நடுறேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு எனக்கு ஒன்று வேணும் உனக்கு ஒன்று வேணுங்கிறாங்க. நான் யாருக்கு கொடுக்கறது இல்லைன்ட்டு. என்ன மரத்தை நட்டுங்க, சும்மா இதெல்லாம் ஓம்ஜியும் பூம்பானா வருமா ஏங்க பாலு. ஆனா 2 வருஷத்துல காய் பிடிச்சிருது. ஆமாமாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாமே வேணும். அதையெல்லாம் அப்புறம் பொறிச்சுக்கலாம். இது வெள்ளைங்க, மேலே சிகப்பு உள்ள வெள்ளை. அதுக்கெல்லாம் இன்னும் காப்புக்கு வரல, பூ வந்துருக்குது. அதுவும் காய்க்கும் போது எடுத்து போடுறேன். இந்த வெரைட்டி வருங்க. இது வந்து மேலையும் சிகப்பு உள்ளையும் சிகப்புங்க. இது ஒரு வெரைட்டி. எல்லாம் கிளி கொத்திட்டு போயிடுதுங்கோ. 2 காய் தான் இருக்குது. செம்மன் இருக்கு, டேஸ்ட் கும்மன் இருக்கு. என்னது? இந்த பக்கம் ஒன்று இருக்குது, வளைக்க முடியுமான்னு பார்க்கல. இது உடஞ்சி போகும், வளைக்க முடியாது. அதெல்லாம் அப்புறம் பொறிச்சுல உங்களுக்கு கலருக்கு காட்டிக்கலாம். மேலே இருக்கிற சல்ல கொக்கி எடுத்துக்கலாம். எங்க இதா, இதுவும் சிகப்பு தாங்க. இது ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஒன்று சிகப்பு, இது ரோஸுங்க. ரோஸ் கலர் மாதிரி ஒன்று, சிகப்பு ஒன்று, வெள்ளை ஒன்று. ஒத்து நாள் குத்து. இது ரோஸ் கலர் வெரைட்டி. சரி வாங்க அங்கே போய் அவங்களுக்கு காமிப்போம் மக்களுக்கு. எல்லாம் இங்கே ஒன்று இருக்குது. இது இன்னும் இப்போத்தான் பூ எடுக்குதுங்க. நான் வந்து சித்திரை வைகாசி மாதத்து வரைக்கும் சாப்பிட்டே இருக்கு கொடுக்காப்புளி. ஏன்னா எல்லாம் இன்னும் பூவு காய் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. இது ஓரமாக நட்டு விட்ருக்குற கொடுக்காப்புளி நடணுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி கட்டாந்தரையாட்டு இருக்கிற இடத்துல நடுங்க. உழவோட்டுற அந்த மாதிரி நல்ல பூமியில் நட்டிங்கன்னா உழுகிற விதையெல்லாம் முளைச்சிரு. என்ன கிளி கொத்தி விதை பூரா கீழே போடு, அப்படி முளைச்சிரு. நட்டுவிட்டா 1 வருஷத்துலேயே காய்க்க தொடங்கு. 1 வருஷத்துல வரலினால் 2வது வருஷம் நல்லா வந்துடும். இது 2வது வருஷம் நம்மளதெல்லாம் பாருங்க, ஒரு 10 அடி போயிடுது, நல்லா பூத்து நிற்குது. நம்ம வீட்டு தேவைக்கு பிரச்சனையே இல்லைங்க. டெய்லி இவ்வளோ ஆகிட்டே இருக்கு. இன்னும் எல்லாம் காயாகும் போதும் போடுறேன். இந்த எல்லா வெரைட்டி நாற்றுகளுமே நம்ம கிட்ட இருக்குது. இந்த வாங்க அங்கே போய் வீட்டில் வைத்து இந்த கலரை காமிக்க முடியும். கொடுக்காப்புளியெல்லாம் பொறிச்சிட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா அங்கே வெயிலில் பார்த்தா வெளிச்சத்தில் தெரியாது இது என்னென்ன கலர் இருக்குதுன்னு. இப்போ 3 வெரைட்டி பழம் வந்துருக்குதுங்க. சூப்பரான கிட்ட ஜூம் பண்ணிக்கங்க, கிட்ட வந்துக்குங்க. அப்போ தான் தெரியும் மக்களுக்கு. இந்த சிகப்புல உள்ள வெள்ளை கிட்டையே வந்துடும் நீங்கள். இதுதான் அந்த சிகப்பு காயில் ஒன்று தான் கிடச்சிது. அப்புறம் இந்த ரோஸ் காய், இதை எடுங்க முதல்ல. இந்த ரோஸ் கலர் காய்ங்க, மேலே வந்து இந்த சிகப்பாமல் இப்படி ரோஸ் கலராக இருக்கிற ஒரு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து இப்படி வெள்ளை சேடு கலந்து வருமுங்க. அது நல்லா பழமாகும்போது ரோஸ் கலராட்டம் மாறிக்கு. இதில் ஒன்று. அப்புறம் இன்னொரு வெரைட்டி வந்து ரெட்டுங்க, ஃபுல் ரெட்டு. மேலையும் ரெட்டு உள்ளையும் ரெட்டு. இந்த வெரைட்டி இது வேறு கலர் வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு வெரைட்டிங்க. இது சிகப்பு, அடுத்தது ரோஸு, அடுத்தது
இதில் வந்து நம்மக்கிட்ட மேலே சிகப்புமே உள்ள வெள்ளையுமே வர ஒரு வெரைட்டி. அடுத்தாப்புல காய் இன்னும் அந்த காய்க்காத மரம் வந்து மேலே பச்சையுமே உள்ள ரத்த சிகப்புமே அப்படி ஒரு வெரைட்டிங்க. அதுபோக இன்னொரு வெரைட்டி நட்டுருக்குறேன். அதுக்கெல்லாம் சின்ன நாத்தான் இருக்குது. அடுத்த வருஷம் காய்க்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷமே காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது பாருங்க எப்படி கலர்னு, பியூர் ஒயிட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நல்லா சொலை பெரிய பெரிய சொலைகள்ங்க. இது ரோஸு, இது வெள்ளை, இது நல்ல சூப்பர் டேஸ்ட்டுங்க. நல்லா இது இருங்க, இது பெருசாக வர்றது எத்த சோடு இருக்கும்னா அதை இந்த அளவுக்கு இருக்குங்க. நல்லா பெரிய பெரிய சொலையாக இருக்குது, பார்த்துக்குங்க. இது வந்து ரோஸு, இது வந்து சிகப்பு, இது வந்து வெள்ளை. இப்போ 3 வெரைட்டி நம்மளது காய்ச்சிருக்குது. இந்த சாப்பிட்டு காமிக்கிறேன். துவர்ப்பே இல்லைங்க, சர்க்கரை ஆட்டு இனிப்பு, செம்ம டேஸ்ட்டு. அடுத்து இந்த ரோஸ் கலர் சாப்பிடுவோம். இது வெள்ளையில விட கொஞ்சம் இனிப்பு தான், ஆனால் துவர்ப்பு கூட அதிகமாக இருக்குதுங்க. இந்த சிகப்பு சர்க்கரையாட்டவே நிற்கும். சிகப்பும் வெள்ளையும் நல்ல இனிப்பு, ரோஸ் கலரும் இனிப்பு தான், ஆனால் துவர்ப்பு அடிக்குது லைட்டாக. சரி, இந்த பதிவு பண்ணிட்டோம். நீங்களுமே உங்கள் உணவு காட்டில் ஒரு 4 மரம் கொடுக்காப்புளி நடுங்க. இந்த சீசனுக்கு கொடுக்காப்புளி வந்து சாப்பிட்டா துவர்ப்பு சூடு வந்து நம்மளுக்கு உடம்பு சூடாகாதுங்க. துவர்ப்பு சுவையே குளிர்ச்சி தானே. அதனால் நம்மக்கிட்ட செடி இப்போ இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க. கொடுக்காப்புளி நடுங்க, வெய்ய காலம் வரை சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.